சென்னை ஒய்எம்சிஏல 49வது தமிழ்நாடு கவர்மெண்டோட புக் ஃபேருக்கு தான் நாங்க போயிருந்தோம். வாசிப்புன்றது ஒரு இஸ்லாமியனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா நீங்க பாக்குறீங்க? இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே வாசிப்பு தான். இஸ்லாமிக் புக்ஸ் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இங்க வந்ததை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவரும் விரும்பி படிக்கிற ஒரு புத்தகமா மாறிடுச்சு. நாங்க அந்த ஸ்டால்ல அஹ்மதியாக்களுடைய புத்தகத்தையும் பார்த்தோம். அஹ்மதியாக்களும் அவங்களும் ஒரு ஸ்டாலை புக் பண்ணி அவங்களுடைய புத்தகத்தை செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்லாத்தை விட்டே வெளியேறிய சமுதாயம் அது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னை ஒய்எம்சிஏல 49வது தமிழ்நாடு கவர்மெண்டோட புக் ஃபேருக்கு தான் நாங்க போயிருந்தோம். அந்த இடத்துல பல்வேறு தரப்பட்ட பப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. நாங்க குறிப்பா போனதுக்கான காரணம் என்னன்னா, இஸ்லாமிய புத்தகங்கள் எந்த பப்ளிகேஷன்ல வந்திருக்கு, இஸ்லாமிய புத்தகங்களை மக்கள் எந்த அளவுக்கு விரும்பி படிக்கிறாங்க, இஸ்லாமிய சமுதாய மக்களா இருந்தாலும் சரி, மாற்று மத சமுதாய மக்களா இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள் அதிகமா புக்கு படிக்கிறாங்க. இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில 49வது புத்தக கண்காட்சியில இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய நிலைமையில பாக்குறோம். இதுல பொதுவா இஸ்லாமிய புத்தகங்கள் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகளும், இஸ்லாமிய புத்தகத்துக்கு இஸ்லாமிய மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்கப்படுகிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இருக்கிற ஸ்டால் நம்பர் 134 ரஹ்மத் பதிப்பகம், அதோடைய அத்தாரிட்டி தான் சில பேச போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய புத்தகங்கள் முஸ்லிம்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்கப்படுகிறது? இப்ப பொதுவா பாக்கணும்னா யாருமே புத்தகத்தை அதிகமா படிக்கிறது இல்ல. எல்லாருமே ஆடியோ புக்ஸ் போயிட்டாங்க, அந்த இ புக்ஸ் போயிருக்காங்க, அப்புறம் வீடியோ புக்ஸ் படிக்கிறாங்க. உண்மை பிசிக்கலா புக்கை வாங்கி படிக்கக்கூடிய மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு இல்ல. முன்ன காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. சோ நாங்களும் பப்ளிஷர்ஸா என்ன பண்றோம்னு சொன்னா, இப்போ நான் அஹ்மத் ஆப்னு சொல்லிட்டு போட்டு ஹதீஸ் புக் எல்லாத்தையும் அதுல அப்லோட் பண்ணிருக்கோம், தஃப்சீர் அப்லோட் பண்ணிருக்கோம். இப்போ ஆன்லைன்லயே உங்களுக்கு ரீட் பண்ண முடியற மாதிரி ஒரு ஆப் லான்ச் பண்ணி அதுல எல்லாத்தையுமே ஃபீட் பண்றோம். மக்கள் அப்டேட் ஆக நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண வேண்டியது சூழ்நிலை இருக்கிறதுனால அது பண்றோம். இன்னும் ஈவன் ஏஐல கூட அதை லிங்க் பண்ணி நீங்க உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுல நீங்க அதை போட்டீங்கன்னா அதுவே ஹதீஸ் அடிப்படையில, அப்புறம் இமாம்களுடைய கவுல் அடிப்படையில் அதுவே ஆன்சர் சொல்ற மாதிரி கூட இருக்கும். சோ அதெல்லாம் எங்களுடைய ஃபியூச்சர் அப்டேட்ல இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆப்ல எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம். வாசிப்புன்றது ஒரு இஸ்லாமியனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா நீங்க பாக்குறீங்க? இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே வாசிப்பு தான். வாசிப்பு இருந்தாதான் அவன் மனுஷனே. அவனுடைய அப்கிரேஷன் புத்தகத்தை படிக்கிறது மூலயமா இல்ல கூகுள் சர்ச்ங்கிறதோ ஒரு வாசிப்பு தானே. சோ ஒவ்வொரு சர்ச்சா பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணா மட்டும்தான் முடியும். பொதுவாக படிக்கிறதுனால எல்லாரும் வயசானவங்க, பெரியவங்க, அம்மா அப்பா தான் படிப்பாங்க. சின்ன பசங்க யாருமே எல்லாரும் இப்போ உள்ள பசங்க எல்லாமே போன்லயே மூழ்கி கிடக்குற பிள்ளைங்க பாக்குறோம். எந்த ஏஜ் கேட்டகரி உங்கள்ட்ட அதிகமா புக் வாங்கி படிக்கிறாங்க? டு பி ஃபிராங்க், ஏஜ் நல்ல ஏஜ் தான ஆளுதான் இஸ்லாமிக் புக்ஸ் பக்கம் வராங்க. ரஹ்மத் பதிப்பகத்துல எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் சேல் பண்றீங்க? ரஹ்மத் பதிப்பகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா மொழிபெயர்ப்பு துறையில இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா 3வது ஆளுங்க மட்டும் தான் இவங்க மொழிபெயர்ப்பு பண்றாங்க. நீங்க சஹீஹ் புகாரி, முஸ்லிம், சியால் சித்தா அப்படிங்கிற ஹதீஸ் நோட்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாத்தையும் தமிழ்ல கொண்டு வந்தது இந்த நிறுவனம் மட்டும்தான், வேற யாரும் இதை பண்ணவே இல்லை. தமிழ் அல்லாத பிற மொழிகள் எல்லாம் 11 வருஷங்களுக்கு முன்னாடியே மொழிபெயர்ப்பு, குறிப்பா உருதுல பாத்தீங்கன்னா எப்பயோ அது மொழிபெயர்ப்பு பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பதிப்பகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம இப்போ தஃப்சீர் இப்னு கஸீர் அப்படிங்கிற தஃப்சீரை மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாம மிஷ்காத்துல் மசாபிஹ் அப்படிங்கிற நூலை கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் மத்தா மாலிக்ங்கிற கிதாப் பாத்தீங்கன்னா இப்ப மொழிபெயர்ப்புல இருக்கு. அதோடைய பணிகள் போயிட்டு ஒரு முதல் பாகம் வெளியிட்டுட்டோம், 2வது பாகம் வெளியிட்டிருக்கோம். இது இல்லாம ஷமாலில் திருமதி அப்படிங்கிற கிதாப் இருக்கு. குறிப்பா நம்ம பண்றது எல்லாமே மூலாதாரங்கள் அப்படிங்கிறதுனால ஹதீஸ்களையும் தஃப்சீர்களையும் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வருஷங்களும் இன்னும் இந்த பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து அதை பண்ணக்கூடிய முனைப்புல தான் நம்ம நிறுவனம் இருக்கு. இன்னும் இப்போ நம்ம கிட்ட இப்னு கஸீர் 10வது பார்ட் நம்ம கிட்ட இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் புதுசா ரேப்பரோட ரஹ்மத் பதிப்பகத்துல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த புத்தகம் எல்லாமே பாத்தீங்கன்னா அரபு மொழியிலிருந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் மூலமா மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இந்த மொழிபெயர்ப்புக்கான ப்ராசஸ் எப்படி நடக்குது? உதாரணமா சொல்லணும்னா, ஒரு அரபு மொழிக்கு பல்வேறு இலக்கங்கள் இருக்கும் தமிழ்ல. தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், பல்வேறு மொழியில டிரான்ஸ்லேட் ஆகும். சோ அது எப்படி அவங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இந்த இதுதான் அது கரெக்டா வரும், இந்த வார்த்தைகள் போட்டாதான் இந்த அரபு மொழிக்கு சரியா சூட் ஆகுன்ற மாதிரி எப்படி மொழிபெயர்ப்பு பண்றாங்க, இந்த ப்ராசஸ் அவங்க அது இப்போ மொழிபெயர்ப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்ல நம்ம மொழிபெயர்ப்பு செய்யும் போது அரபியுடைய சாராம்சத்தை முதல்ல நம்ம தமிழுக்கு கொண்டு வரோம். சோ நீங்க சொல்ற மாதிரி ஒரே வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் கூட நம்ம மொழிபெயர்ப்பாளர்களை மிகவும் தேர்ந்தெடுத்துதான் அது அவங்கள்ட்ட கொடுக்குறோம். ஒரு மொழிபெயர்ப்பாளர் குழுல நிறைய ஆளுங்கள் இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அரபில இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அதை மேலாய்வு பண்றதுக்கு ஒரு பெரிய அசத் இருப்பாங்க, அது அவங்களுக்கு போகும்.
ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு ஹதீஸ் வந்து 3 ப்ரூஃப் வரைக்கும் போயிட்டு வரும். சோ அதனால இது வந்து எந்த தப்புகளுமே வரணும். மனிதன் வந்து தவறுக்கு உட்பட்டவன். இதனால எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு என்ன பண்றோம் சொன்னா எந்த தவறும் வராம அது ரொம்ப கவனமா இருக்கும். இது மட்டும் இல்லாம தமிழ் அறிஞர்கள் தமிழ் ப்ரூஃபா அதை பார்க்கணும். தமிழ்லயும் இது வந்து செம்மையா வரணும், அரபில இருந்து இது வந்து சரியா மொழிபெயர்ப்பு உட்பட்டிருக்கணும். அப்படி இருந்தாதான் இது வந்து மக்கள்கிட்ட போய் குறையா சேரும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா ஹதீஸ்லயும் தஃசீர்லயும் அவங்க வந்து மொழிபெயர்ப்புல எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்ல. இப்போ ரீசெண்டா உங்கள்கிட்ட வந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஹதீஸ் புக்ஸ் எல்லாம் என்ன? இப்ப சியாசித்தா உங்களுக்கு முடிச்சதான் சொன்னேன். சியாசித்தாவுக்கு அப்புறமா மிஷ்காத்துல் மசாபிங்கிற பிரபலியமான நூல். இது மாணவர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா முதலாவது எழுதக்கூடிய கிதாபம் வந்து ஹதீஸ் கிதாபம் அதுதான் இருக்கும். எதனால கேட்டீங்கன்னா இப்போ முஸ்லீம் புகாரி அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் சேர்த்த தொகுப்பா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா மிஷ்காத் தான் முதல்ல அவங்களுக்கு சொல்லி தருவாங்க வாசகங்கள்ல. சோ அதனால அந்த மிஷ்காத்தை டிரான்ஸ்லேட் பண்றோம். இது வந்து மொத்தம் 6 பாகங்களா பிளான் பண்ணிருக்கோம். இதுல வந்து 3 பாகம் வெளியிட்டாச்சு, இன்னும் 4 இந்த 6 மட்டும் தான் இருக்குது. அது இல்லாம முஅத்தா இமாம் மாலிக் அப்படிங்கிற கிதாப் பண்ணிருக்கோம். முஅத்தா இமாம் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹதீஸ் துறையில வந்து முதல் ஹதீஸ் இமாம் வந்து இவங்க தான், இவங்க தொகுத்த புக்கு தான் இது. ஆனாலும் இப்போ சஹீஹான கிதாபின் அடிப்படையில் அதெல்லாம் முன்னுரிமை பெற்று மக்கள் மத்தியில பிரபலியம் அடைஞ்சதுனால இதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்ததுக்கு. சோ இதெல்லாம் முடிச்சதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், முஅத்தா மாலிக்கும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வால்யூம் வெளியிட்டோம். ஒரே ஒரு வால்யூம் மட்டும் அதை வெளியிட வேண்டியது இருக்கு. இதே மாதிரி நிறைய நம்ம பண்ற மாதிரி முஸ்னத் அஹ்மத் அப்படிங்கிற கிதாப் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம நிறுவனம் பண்ணல, வேற நிறுவனம் பண்றாங்க. இது இல்லாம குதுபுத்து ஷா அப்படின்னு சஹீஹ் குதுபுத்து ஷான்னு ஒரு கிதாப் அவங்களும் மொழிபெயர்ப்பு பண்றாங்க. அப்துல்லா பதிப்போன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களும் முஅத்தா மாலிக்கும் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னும் மாலிமு சுன்னத்து நபவி அவங்களும் பண்றாங்க. அது இல்லாம ஜாமியா சுன்னான்னு ஒரு கிதாப் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இப்போ வந்து இஸ்லாமிய தனவந்தர்கள் மத்தியில மொழிபெயர்ப்பு நிறைய பண்ணணுங்கிற ஆர்வம் வந்து மீளிட்டதான் பாக்குறோம். ஏன்னா ரஹ்மத் பதிப்பகம் நுழையும் போது இது வந்து பெருசா யாரும் பண்ணல. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பேசல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய இஸ்லாமிய தகவல் கண்டிப்பா. वालेकुम अस्सलाम। शेख हम लोग इधर आए कि जो बोर्ड देखे कि आप गुड वर्ड बुक्स पे आप क्या कर रहे हैं, और जब भी हम देख रहे हैं इधर सब टिप्स का बुक दिख रहा है हम लोग को, तो ये क्या कर रहे हैं, क्या मोटिव है? इसका असल में मोटिव ये है कि आपको मालूम है कि अंग्रेजी में सारा तालीम का जो पैटर्न चल रहा है इंग्लिश में चल रहा है, और इंग्लिश में भी जो सेकुलर वर्क में जिस तरीके से लोगों को प्रेजेंटेशन कर रहे हैं वो बिल्कुल एकदम बहुत पिक्चराइज है और स्टोरी टेलिंग टाइप में है और ज्यादा अट्रैक्टिव है। लेकिन इस्लामिक बच्चों के लिए इस्लाम में कोई ऐसा इतना ज्यादा अट्रैक्टिव वाला किताब नहीं था। तो मौलाना वहीदुद्दीन खान साहब के बेटे सानी हुसैन साहब उन्होंने ये सोचा कि हम क्यों बच्चों के लिए ज्यादा अट्रैक्टिव इसमें वे में इस्लाम को पेश करना है। तो प्री केजी से लेकर प्री प्रीमियर से लेकर तकरीबन 12 तक का पूरा इन्होंने एक निसाब बनाया और कुरान और हदीस के वाक़यात को इस किस्म से डिजाइन किए हैं। उसमें जितने भी सेकुलर टाइटल आपको दिखेंगे वो रिलीजियस टाइटल में उन्होंने उसको कन्वर्ट किया है। जैसे 101 सीरीज है, फिर उसके बाद 365 डेज है, ये पूरा कुरान हदीस, ये सारी चीजें जितने भी आपको टाइटल्स देखेंगे आप जैसे ही किसी सेकुलर मार्केट में जाके देखेंगे बच्चों को किस अंदाज में दे रहे हैं तो वही टाइटल इस्लाम को पेश करने के लिए यूज कर रहे हैं। तो इसीलिए ये गुड वर्क की किताब में तकरीबन 1000 के करीब टाइटल्स हैं और इंटरनेशनल इसका मार्केट है और ये क्वालिटी के बारे में कॉम्प्रोमाइज नहीं करता है। इसकी कीमत भी माशाल्लाह अच्छी रहती है और लोग भी बहुत ज्यादा मुस्लिम बेल्ट में जितने भी इलेक्ट पीपुल हैं जितने भी लोग हैं इसको ज्यादा खरीदते हैं। மாஷாஅல்லாஹ் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் வந்துட்டு புக்ஸ் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். குழந்தைங்க அந்த கம்யூனிட்டி குழந்தைங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துறது, அட்ராக்டிவான படங்கள்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. பட் நம்ம இஸ்லாமிக் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதை எப்படி கொண்டு போகணும், பிரிச்சு கொண்டு போகும்போது வந்துட்டு அது கொஞ்சம் அட்ராக்டிவா வந்துட்டு
பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு செய்திகளை கொண்டு போய் சேர்த்தா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈஸியா போய் சேரும்ன்றதுனால சானியா இஸ்மாயில் கான் என்ன பண்றாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் அண்ட் இஸ்லாமிக் ஹதீஸ் துவாஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிக்சர் மூலியமா ரெப்ரசென்ட் பண்ணி அதுக்கான ஸ்டோரி டெல்லிங் மாதிரி கீழே கொடுத்து இஸ்லாமிக் சஹாபாக்களோட கதையா இருக்கட்டும், குரானோட வேர்டிங்ஸா இருக்கட்டும், அண்ட் எல்லா குரான்ல வர எல்லா ஸ்டோரிஸா இருக்கட்டும், அண்ட் துவாக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்ல அட்ராக்டிவ் முறையா குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு ப்ரீகேஜில இருந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள்ல இருந்து 12th படிக்கிற குழந்தைங்களுக்கு வரைக்கும் டாபிக்ஸுமே வந்துட்டு மோர் தென் 1000 டாபிக்ஸ்க்கு மேல வந்துட்டு இங்க குட் வேர்ட்ஸ் புக்ல இருக்கு அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்றாங்க. அண்ட் மோஸ்டா ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல வந்துட்டு குவாலிட்டி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. एंड इनका வந்துட்டு इस पे कौन सा टॉप सेलिंग बुक है? टॉप सेलिंग बुक जो है ना, ये जो कुरान सीरीज है, कुरान सीरीज फिर सहाबा सीरीज, ये सब बहुत अच्छा जाता है खास तौर से ये माय फर्स्ट बुक ऑफ दुआ है, ये है। फिर उसके बाद द 100 बेस्ट स्टोरी ऑफ कुरान, ये सब बहुत ज्यादा जाता है माशाल्लाह। सो इंशाल्लाह உங்களால முடிஞ்ச வரைக்கும் குட் புக்ஸ்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்ஷால்லா உங்க குழந்தைகளுக்கும் நிறைய சொல்லிக் கொடுங்க. இன்ஷால்லா ரொம்ப சந்தோஷம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ புத்தக கண்காட்சியில நம்ம சாஜிதா பப்ளிகேஷன்ல தான் இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சாஜிதா புக் பப்ளிகேஷன்ல இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் அதிகமா நீங்க எழுதி விற்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சாஜிதா வந்து குரான் அடிப்படையிலான புத்தகம். ஹதீஸ் புக்ல வந்து ரியாஸ் சாலிஹின் நம்ம இருக்கோம். இமாம் புகாரி முஸ்லீம் சேர்ந்து அறிவிச்ச அல்-உலூல் மர்ஜான் அந்த புத்தகம் வந்துட்டு இப்போ வெளியிட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300 தலைப்பிலான புத்தகம் நம்ம வெளியிட்டிருக்கோம். 1995 ஆரம்பிச்சு 30 வருஷமா இந்த துறையில இருக்கோம். 300 டைட்டில் மேல போட்டு நம்ம சொந்த வெளியீடு மட்டும் அது இல்லாம மற்ற வெளியீடுகளையும் நம்ம வாங்கி புத்தக கண்காட்சியில நம்ம வைக்கிறோம். நம்ம ஷோரூம் வந்துகிட்டு மன்னடி மஜித மாமூர் ஆப்போசிட்ல புதுசா ஓபன் பண்ணிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இஸ்லாமிய புத்தகங்கள் நீங்க நிறைய லான்ச் பண்ணிட்டே இருக்கீங்க வருஷம். இந்த இஸ்லாமிய புத்தகங்கள் எந்த ஏஜ் உள்ளவங்க படிக்கிறாங்க? பொதுவா புத்தகம் படிப்பினாலே வயசானவங்க தான் படிக்கிறாங்க, அப்பா மக்கள் தான் படிக்கிறாங்க. இன்றைய இளைஞர்கள் புத்தகம் படிக்கிறதை தாண்டி அதிகமா வீடியோக்கள்ல பாக்குறாங்க. இப்ப புத்தகமே இ புக்கா மாறிடுச்சு. இ புக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஆடியோ புக்கா மாறிடுச்சு. இப்ப ஆடியோ புக்கு வீடியோ புக்கா கூட மாறிடுச்சு. உண்மையா சில பேர் புத்தகம் படிக்கிறாங்களா? ஆமா இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நம்ம வந்துட்டு புதிய புத்தகங்கள் போறோம், நிறைய போய்கிட்டே இருக்கு. பழைய புத்தகங்கள் வந்து ரீட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். குறைஞ்சிச்சுன்னு சொல்லி அடியோட குறையல, ஆனா குறைஞ்சிருக்கு. படிப்பு ஆர்வம் உள்ளவங்க வந்துட்டு இன்னாதே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லா ஏஜ் உள்ளவங்க இளைஞர்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு வரலாற்று புத்தகங்கள் இந்த மாதிரி வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியவங்க நான் கேட்டீங்கன்னா ஹதீஸ் அந்த மாதிரி புத்தகங்கள் பண்ணுவாங்க. எல்லாருமே பரவாயில்ல, எல்லா வயசு பிள்ளைகளும் வாங்கி படிக்கிறாங்க. இளைஞர்கள் அதிகமா புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஆர்வம் உள்ளது. ஏதோ நம்ம பண்ணலாம், என்ன விதமான தாவப்படிகள் நம்ம மேற்கொள்ளலாம், என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்றது மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. வரலாற்று புத்தகங்கள்ல வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்பாக்கள் வரலாறு இருக்கு, இப்ப சகாபாக்கள் வரலாறு, அந்த மாதிரி புத்தகங்கள் எந்த புத்தகத்தை படிக்கலாம்னு சொல்லி உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்து இதை வந்து விளம்பரப்படுத்தினா அவங்களுக்கு படிச்சு ஒரு ஆர்வம் இருக்கும். சாஜிதா புக்ஸ்லயே இது வரைக்கும் டாப் செல்லிங் 2025 எந்த புக் ரொம்ப டாப் செல் ஆயிருக்கு? ரியாஸ் சாலிஹின் நபிமார்கள் வரலாறு, நபிமார்கள் வரலாறு, நபிமார்கள் வரலாறு அதிகமா போகும். முஸ்லிம் துவா புக்கு, ரியாஸ் சாலிஹின் 3 புத்தகமும் அதிகமா போகும். அது இல்லாம மற்ற புத்தகங்கள் சஹாபாக்கள் வரலாறு, நபிவழி மருத்துவம் அதுக்கு போட்டுருவோம். 10 சஹாபாக்கள், கலிஃபாக்கள் வரலாறு. இப்ப நபியா நாயத்தை பத்தி ஒரு புக் ஒண்ணு இப்போ வந்திருக்கு, சாலை மதியம் போட்டுருவோம். அது முதல்ல சின்ன புத்தகம் போட்டுருந்தோம். அடுத்து வந்து இளம்பதி பகுதியில் போட்டுருவோம். வந்து நம்மள்ட்ட போய்கிட்டோம். பெரிய வரக்கூடிய வருடங்கள்ல சாஜிதா புக்ஸ்ல என்ன மாதிரியான தலைப்புகள் உள்ள புக்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணலாம்னு இப்போ புது புத்தக கண்காட்சிக்காக வந்து மதுரை அன்சாரி சார் எழுதுன குழந்தைகளுக்கான நபிமார்கள் வரலாறு, அது இப்போ 2-3 நாள் வந்துடும். அப்புறம் புதுமான அலியம் சார், அவங்க மனிதநேய மக்கள் கட்சியில மாநில செயலாளர் இருக்காங்க. அவங்க வந்து பஹ்ரியான்னு ஒரு தலைப்பு. பஹ்ரியான்னு சொன்னா வணிகத்தால் வாழ்ந்த இஸ்லாம். ஒரு 400 பக்கம் கொண்ட புத்தகம், 400 ரூபாய்க்கு. அது புத்தகம் வெளியிடும். அது ஃபுல்லா தமிழகத்துல அவங்ககிட்ட இஸ்லாம் எப்படி வந்துச்சு, அது வந்து வணிகத்தால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த புக்ல வந்துட்டு ப்ரூவ் பண்றாங்க. அது இப்ப இந்த புத்தக கண்காட்சியில வந்தது. அப்புறம் ஒரு
இன்ஸ்டாகிராம்ல போடுறோம் காமர்ஸ்னு சொல்லி அரபி தமிழ் இங்கிலீஷ் அது புத்தகம் வருது. பொதுவாக நாங்கெல்லாம் இளைஞர்கள்ன்றனால இளைஞர்களுக்கான புத்தகமா சாஜிதா புக்ஸ்ல இளைஞர்களுக்கு ஒழுக்க ரீதியாகவும் இஸ்லாத்தினுடைய ஈமான் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஒழுங்கு சம்பந்தமா புகாரி அரபுல் முஃபரத் இருக்கு, அது ஒரு பெரிய புக்கு, அது எல்லாம். அப்புறம் நபிகளார் போதித்த நற்பண்புகள்னு ஒண்ணு இருக்கு, நபிகளார் ஒரு நல்லொழுக்கங்கள்னு ஒரு புக்கு இருக்கு. அந்த புத்தகங்கள்லாம் பொதுவாக வந்துகிட்டு அந்த வரலாற்று புத்தகங்கள் படிச்சாவே எல்லாமே அந்த ஒழுக்கங்கள் சகாபாக்கள் வரலாறுல 4 சகாபாக்கள் குறிப்பாக வரலாறு சொர்க்க சான்று 10 சகாபாக்கள் இருக்கு, அறிவில் சிறந்த 10 சகாபாக்கள், கல்வி ஞானத்துல சிறந்த 10 சகாபாக்கள். 3 புக்கு படிச்சாவே அவங்கள்ட்ட எவ்வளோ படிச்சாவே நமக்கு வந்துட்டு அந்த ஒழுக்கத்தை வந்துருங்க. ரசூல் வந்துட்டு அந்த 10 பேரை சொர்க்கத்துக்கு முன்னறிவு செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்களோட அப்படி போகும்போது நமக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ஸ்டால் நம்பரும் நீங்க எந்த பிளாக்ல இருக்கீங்கன்றத இன்ஷால்லா சொல்லிடுங்க மக்கள். நம்ம இது 466 467 7வது பிளாக். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்டால் நம்பர் 466 467. அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம். நிறைய வரக்கூடிய வட்டங்களை லான்ச் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம ஐஎன்டி பப்ளிகேஷனோட கமிட்டி அமைப்பாளர் உங்ககிட்ட நம்ம இஸ்லாமிய புத்தகங்களோட வரவேற்பை பத்தி பேச போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய புத்தகங்கள் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு பரவி? இஸ்லாமிய புத்தகங்கள் என்பது முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவரும் விரும்பி படிக்கிற ஒரு புத்தகமா மாறிடுச்சு. ஒவ்வொரு கால சூழலையும் சில இலக்கியங்கள் அதிகமா பரவலாகப்படுது. இப்பொழுது இஸ்லாம் ஒரு பேச்சு பொருளா இருக்கிறதுனால எல்லா மக்களுக்கும் குர்ஆன் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வாழ்க்கை படிக்கணுங்கிற ஆர்வம், இது பொது மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம், உலகம் போறாலும் நீங்க அது பரவிட்டே தான் இருக்கு. எவ்வளவு தூரம் விமர்சிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு மக்களுடைய ஆர்வம் அதிகமாகும். அதனால என்னைக்குமே அது குறையில்லை. இப்போ இருக்கிற ஒரு 20 வருஷங்களை சொல்ல போனா அதிகமாயிருக்கு. ஆனா இஸ்லாமிய புத்தகங்கள்ன்றதை தாண்டி வெறும் புத்தகம்ன்றது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பிசிக்கல் நிறைய படிப்பாங்க. மாத சந்தா போட்டு எல்லா வீட்டுக்கும் புத்தகங்கள் வரும், ஏதோ ஒரு தாள் மாத இதழ் வரும். இப்போ எல்லாமே இ புக்ஸா மாறிடுச்சு. இ புக்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு ஆடியோ புக்ஸா மாறிடுச்சு. ஆடியோ புக்ஸ் மாறி இப்போ வீடியோ புக்ஸா மாறி, வீடியோ புக்ஸ் ஒருத்தவங்க புத்தகத்தை படிச்சுட்டு அதை ரிவ்யூ மாதிரி போடுறாங்க. ஏன்னா அதை படிக்கிற அளவுக்கு ஆயிடும். ஏன்னா யாரையும் இப்போ புத்தகத்தை வாங்கி அதை படிச்சு அந்த அளவுக்கு நேரம் இல்லை. இப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? புத்தகம் படிப்புறது கம்மியா இருக்குதான் வருது. உண்மையா புத்தகம் படிக்கிறது கம்மி ஆகல. சொல்ல போனா அதிகபட்சம் இருக்குது. நீங்க இப்ப நேரத்துக்கு ஆரம்பிச்ச அந்த புத்தக பாத்தீங்கன்னா முடிகிற நாள் நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாலில் போய் கேளுங்க, எவ்வளவு புத்தகம் சார் விற்பனை இருக்கு. அபிஷியலா ஒரு நியூஸ் கொடுப்பாங்க, போன வருஷம் எவ்வளவு, இந்த வருஷம் எவ்வளவுன்னு. எந்த வருஷமும் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியும். நான் இஸ்லாமிய மக்கள் மத்தியில கேட்கறேன். அது பொதுவா எப்படி இருக்குதோ அதுதான் எல்லாருக்குமே பொருந்தும். அது பொது மக்கள்கிட்ட எப்படி இருக்குதோ அதுதான் முஸ்லிம்கள்ட்ட இருக்கும். அது வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு நான் விரும்பல. அப்படி இல்லை ஒண்ணு. ஆனா நீங்க சொல்ற மாதிரியான இ புக்ஸோ இல்ல ஒரு ஆடியோ புக்ஸோ இல்ல வீடியோ புக்ஸோ இல்ல ரிவ்யூஸோ படிக்கிற டீம் நீங்க என்ன புக்கு கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்ன வழியிலேயே படிப்பாங்க. இப்போ நீங்க ஒரு பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சதவீதம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சதவீதம் இருக்கும். அது என்னைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பொழுதும் இருப்பாங்க. அது குறையெல்லாம் செய்ய. அதுக்கு நிதர்சனமான ப்ரூஃபே சேல்ஸ். இப்போ ஐஎஃப்டி புக்ஸ் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. எந்த ஏஜ் கேட்டகரி உள்ள மக்கள் இஸ்லாமிய புத்தகத்தை அதிகமா வாங்கி படிக்கிறாங்க? ஒவ்வொரு வயசுக்கு தக்கிற மாதிரியான புத்தகங்கள் நாம வச்சிருக்கணும். இப்ப குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கு, இளைஞர்களுக்கான புத்தகங்கள் இருக்கு, பெரியவங்களுக்கான புத்தகம் இருக்கு, பெண்களுக்கான சில புத்தகங்கள் வருது. சில தலைப்புகள் சில வயசுல மக்கள் ஆர்வமா படிப்பாங்க. அந்த மாதிரி தலைப்புகள் இருக்கு. இப்ப இஸ்லாமிய அடிப்படை பத்தியான புத்தகங்கள் இருக்கும், வாழ்வியல் பத்தியான புத்தகங்கள் இருக்கும், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கும், அரசியல் சம்பந்தமான பொருளாதாரம் வேணும், ஐபிஎல் தாவா புத்தகங்கள் வேணும், வரலாற்று புத்தகங்கள் வேணும். இப்படி எல்லாமே இஸ்லாமிய நிறுவனம். இதுதான் இப்போ நாம ஒரு 50 வருடங்கள் மீறி இந்த வருஷங்கள்ல நாம பாக்குற ஒரு ரிசல்ட். நீங்க இந்த வயசுல இதுதான் படிப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. இப்ப இளைஞர்கள் வயசு பெரிய புக்கம் படிக்கலாம் செய்யறாங்க. குழந்தை இலக்கியங்கள் சில தலைப்புகள்ல இருக்கு. அரபி சட்டம் பிடிக்கிற புத்தகங்கள் அரபி நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கு, ஆங்கில நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கு.
அதனால ஐஎஃப்டியை பொறுத்தவரை எல்லா விதமான தலைப்புகள் எல்லா விதமான வயசு மக்களுக்கும் அது வந்து போய் சேர்ற மாதிரி. ஐஎஃப்டில 2025 டாப் செல்லிங்கான புக் எது? இப்ப அதை தெளிவா நம்ம வந்து ஃபுல்லா சொல்ல முடியாது. ஏன்னா வரலாற்று ரீதியான புத்தகங்கள் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால டாப் செல்லிங் புக் அப்படின்னு சொல்லணும்னா வரலாற்று புத்தகங்கள் இப்போ வந்து உமர் உஸ்மான் அலி எல்லாம் அவங்களுடைய புத்தகங்கள் வந்து சரிங்களா எப்பவுமே இப்ப வரலாற்று ரீதியா வந்துட்டு இருக்கிற புத்தகங்கள் புதுசா வர புத்தகங்கள் எல்லாம். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு வரக்கூடிய ஆண்டுகள் எந்த மாதிரியான தலைப்புகள் வந்து நீங்க புத்தகத்தை வெளியிடலாம்னு இருக்கீங்க? அதாவது எந்தெந்த தலைப்புகள் வந்து அதிகமா பேசப்படவில்லையோ, எந்தெந்த தலைப்புகள் தேவை இருக்கிறதோ இன்னும் அந்தந்த தலைப்புகள்ல புத்தகம் வரும். இப்ப வந்து புத்தகங்கள் வந்து ஒரிஜினல் புத்தகங்கள், அதாவது ஆத்தர் எழுதுற புத்தகங்கள் வந்து அதிகமாக வரும். இது வந்து நாம வந்து வரவேற்கணும், இதை ஆதரிக்கணும். இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமாக இந்த ஒரிஜினல் ஆத்தர்ஸ் வந்து நம்ம வந்து எழுதணும். நிறைய டிரான்ஸ்லேஷன் என்பது இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல மிக ஈஸியா இருக்கு, எளிதாக எல்லா மொழியில இருந்தும் எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனா எழுதுற மக்கள் வந்து ஒரு 10 புக்கை படிச்சு ஒரு புக்கை எழுதுற திறமை உள்ள மக்களை நாம வந்து உருவாக்கணும். இப்போ நீங்க புத்தகம் எழுதுறீங்க, அந்த மாதிரி அறிஞர்களை உருவாக்கணும், அந்த மாதிரி அறிஞர்களுக்கு நம்ம வந்து வெளியிட்டு கொடுக்கணும்னு சொல்லும்போது சமகாலத்துல எந்த மாதிரியான அறிஞர்கள் இப்போ இஸ்லாத்தை வந்து ஆர்வப்படுறதுக்கான புத்தகங்கள் எழுதிட்டு வராங்க? கொஞ்சம் பேர் சொல்லுங்க. நூல்களை பாத்தீங்கன்னா நிறைய தேவிய சபி முகமதுடைய நூல்கள் பாத்தீங்கன்னா 40க்கு 50 மேற்பட்ட நூல்கள் வந்து இது அவ்வளவு வந்து அவருடைய ஒரிஜினல் புத்தகம். அவர் வந்து மொழிபெயர்த்த புத்தகம் சொன்னோம்னா ஒரே புக்கு வெளியே போகுது. அதை தவிர அவர் எழுதின அனைத்து புத்தகமும் வந்து ஒரிஜினல் புத்தகம். முகமது சாஹிபுடைய புத்தகங்கள் வந்து அவர் எழுதின மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் எடுத்த அவர் எழுதின புத்தகங்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் ஆத்தர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஒரிஜினல் புத்தகங்கள் நாம வந்து எழுதணும். என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நிறைய புத்தகங்கள் வந்து உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. சில புத்தகங்கள் அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த மட்டும்தான் வந்து பேசப்படுறோம். இந்த சூழலை கொண்டு போய் தமிழ்நாட்டை ஃபிட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சவுதியில இருக்கிற நிலைமை வேற, தமிழ்நாட்டுல இருக்க நிலைமை வேற, எகிப்துல இருக்கிற நிலைமை வேற, தமிழ்நாட்டுக்கு நிலைமை வேற. இந்த சூழலோட புத்தகங்கள் நம்ம படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை எழுதணும். மொழிபெயர்ப்பை விட சுய நூல்கள் எழுதப்படுவது வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தேவை. நான் இளைஞர்கள்னால கேட்கிறேன், இளைஞர் ஒழுக்க சம்பந்தமாகவும் இளைஞர்களுடைய ஈமான் சம்பந்தமான புத்தகங்கள் ஐஎஃப்டில என்ன இருக்கு, அதோட பேர்கள் சொல்லுங்க. நிறைய இருக்கு லிஸ்ட். நீங்க இப்ப திரும்பி இப்படி பார்த்துட்டு இருக்கிற எல்லா புத்தகங்களுமே இளைஞர்களுக்கான புத்தகங்கள் தான், சரிங்களா? இப்போ கேள்வி பிறந்தது இந்த புத்தகங்கள் எடுத்துட்டீங்கன்னா புத்தகங்கள் இது ஒரு இளைஞர் நிச்சயமா படிச்சிருக்க வேணும், சரிங்களா? பலஸ்தீன பிரச்சனை இப்போ வந்து இது இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கிற புத்தகங்கள். இஸ்லாமிய மறுமலர்ச்சி, புரட்சி தூது, அறப்போர், அரசியல், சாதி சமத்துவம் எல்லாமே நீங்க சொல்ற இளைஞர்களுக்கான புத்தகங்கள். அல்ஹம்துலில்லாஹ் உங்க ஸ்டால் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. 57வது எஃப்எல். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் ஐஎஃப்டி புத்தகத்தை பத்தி வாழ்த்துக்கள், துஆ செய்யும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த புக் ஃபேரை பத்தி இஸ்லாமிய மக்களிடத்துல நாங்க கருத்து கணிப்பு கேட்டோம். அந்த வீடியோ தான் இது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த புத்தக கண்காட்சியில மிஸ்டர் ஜெயலலிதா அவங்க வந்து புக்ஸ் வாங்கியிருக்காங்க. இனிஷியலா அவங்க என்ன புக்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த இந்த புத்தக கண்காட்சி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இந்த புக் ஃபேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வரோம். சென்னையில நடக்கிறதுல நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. பார்க்கவே எந்த ஷாப்க்கு போறது, எந்த புக் வாங்குறதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எதை பார்த்தாலும் வாங்கணும் அப்படின்னு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ்லாமிக் புக்ஸ் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது இங்க வந்ததை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எப்பவுமே நம்ம ஒரு லைப்ரரிக்கு போவோம், அங்க என்ன புக்ஸ் இருக்கோ அது மட்டும் எடுத்து படிப்போம். இவதான் எல்லா ஸ்டால்ஸ்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து கலீஃபாக்களோட வரலாறு ஐஎஃப்டிஏ இதுல இருந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக நிறைய வந்து ப்ராஃபட்ஸோட ஸ்டோரிஸ், ப்ராஃபட்ஸ் ஒய்ஃபோட ஸ்டோரிஸ், அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் எங்க அந்த சாரதா புக் சென்டர்ல இருந்து சொர்க்கச்சான்று பெற்ற 10 சஹாபாக்கள் அந்த புக்கு, இஸ்லாமிய மறுமலர்ச்சி நாயகர் சலாஹுதீன் அய்யூபி அந்த புக்ஸும் வாங்கியிருக்கோம். தற்போது இஸ்லாமியத்துல வந்து அதிகமா புத்தக வாசிக்கிறது கம்மியாயிடுச்சுன்னு நிறைய பப்ளிகேஷன் வச்சிருக்கவங்க சொல்றாங்க. நாளுக்கு நாள் வந்து புத்தக வாசிப்பு கம்மியாயிடுச்சு. ஆனா இருந்தாலும் நாங்க ரொம்ப ஆர்வமுற்ற வகையில புத்தகம் போடுறோம். சிலருக்கு மட்டும் தான் கொண்டு போய் சேரும்போது இது
அதுவும் இல்லாம நாங்க பர்சனலா இளைஞர் எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பிசிக்கலான புக் படிக்காம இ புக்ஸ், ஆடியோ புக்ஸ், வீடியோ புக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நார்மலா ஒரு பிசிக்கல் புக் படிக்கிறதுக்கும் வீடியோ புக்ஸ், ஆடியோ புக்ஸ் படிக்கிறதுக்கும் ஒரே மாதிரி ஃபீல் வருமா? நீங்க ஏன் ஆடியோ புக்ஸ் படிக்காம ஒரு பிசிக்கல் புக்ஸ் ஏன் ஆர்வம் பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியோட இந்த வளர்ச்சினால நிறைய இ புக்ஸ் வந்து வந்துருச்சு. என்ன சொல்றதுனால பிசிக்கலா புக்கு நம்ம தேடும்போது நிறைய கிடைக்கிறது இல்ல. ஆனா ஆன்லைன்ல தேடும்போது நம்மளுக்கு என்னது அட் டைம்ல நம்மளுக்கு கிடைச்சிருது. எந்த புக்ஸ் வேணாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது அட்வான்டேஜா இருந்தாலும் கூட பிசிக்கல் புக்ஸ் படிக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து இ புக் படிக்கிறதுல வராது. எனக்கெல்லாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் புக்ஸ் தான் வச்சு படிக்கணும். போன்லயோ இல்ல நெட்லயோ இல்ல லேப்டாப்ல வச்சு படிச்சாலும் கூட அது அவ்வளவு வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. புக்ஸ் படிக்கிறதுல இருக்கிற அந்த ஒரு தாக்கம் வந்து வராது. அதுதான் வந்து யங்கர் ஜெனரேஷனுக்கு நான் சொல்றது. நம்ம நிறைய புக்ஸ் செலக்ஷன் இருக்கும், நிறைய படிப்பேன், இ புக்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பேன். இருந்தாலும் பிசிக்கலா படிக்கிறதோட தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தாது. அதுதான் வந்து உண்மை. எல்லாருமே வந்து இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் போதுதான் நாலேஜ் வந்து என்ன சொல்றது, அது என்ன சொல்றது, பிரைன் வந்து ட்ரை ஆகாம இருக்கும் அப்படின்னு ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஒரு பேச்சாளரா இருந்தாங்க கூட அடுத்து என்ன பேசணும்னு யோசிச்சு பேசாம அது வந்து அப்படியே நம்மளுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். பேசுறதுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஸ்டால்ல அஹ்மதியாக்களுடைய புத்தகத்தையும் பார்த்தோம். அஹ்மதியாக்களும் அவங்களும் ஒரு ஸ்டாலை புக் பண்ணி அவங்களுடைய புத்தகத்தை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சில இஸ்லாமிய சமுதாய மக்களும் அவங்க என்ன சேல் பண்றாங்கன்றது தெரியாம நான் அங்க போய் தொழுகை சட்டம் வாங்க போறேன், அவங்களோட தமிழ் தர்ஜுமா வாங்க போறேன் அப்படின்ட்டு சில மக்கள் வாங்கி சென்ற நிலையிலையும் பார்த்தோம். நல்லா பாதுகாக்கணும். இஸ்லாத்தை விட்டே வெளியேறிய சமுதாயம் அது. பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் மக்காவிலும் சரி காஃபிர்கள் என்று பத்துவாக்களை கொடுத்துள்ளார்கள். இருந்த போதிலும் நாங்கள் அவர்களையும் சந்தித்து அவர்களுக்கும் குர்ஆன் ஹதீஸை பற்றி எடுத்துரைத்தோம். ஆனால் அவர்கள் அவர்களுடைய கொள்கையில் தான் உறுதியா இருக்கார்கள். குர்ஆன் ஹதீஸை நாம் பேசினாலும் சரி அதெல்லாம் உவமையாக அல்லாஹ் கூறிவிட்டான் அப்படின்ட்டு மறுப்பக்கூடிய நிலைமையில் தான் இருந்தார்கள். இன்ஷால்லா அவர்களுக்கு நம்ம என்ன பேசணும்ன்றத பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த புக் ஃபேர்ல நாங்க ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுதான் இது. ஒரு இஸ்லாமிய நபரும் அவங்களோட மனைவியும் அஹ்மதியாக்கள் கிட்ட தெரியாம தமிழ் தர்ஜுமா என்னோட மனைவி ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டாரு. நாங்க அந்த எக்ஸிபிஷனை விட்டு வெளியே வரும்போது அந்த சகோதரி கேட்டா அந்த குர்ஆனை பார்த்தோம். குர்ஆனை பார்த்துட்டு அந்த சகோதரர்கிட்ட கேட்டோம், இது எங்க வாங்குனீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு அஹ்மதியாக்கள் பத்தியும் தெரியல, காதியானியர்கள் கொள்கையும் தெரியல. அந்த நபர் சொல்றாங்க, இந்த தமிழ் தர்ஜுமாவை என்னோட மனைவிக்கு நான் ரொம்ப நாள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது 500 ரூபாய் கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கிட்டேன் நான் தெரியாம. எங்களுக்கு நீங்க சொல்லிதான் அவங்க அஹ்மதியாக்கள் அவங்க காதியானின்னு எனக்கு தெரியும். அந்த நபர் என்கிட்ட கூறினார். இஸ்லாமிய சமுதாயத்து மக்கள் நாம் எந்த அளவுக்கு நபிகளாருடைய வரலாறையும் குர்ஆனையும் சுன்னாவையும் பேணக்கூடியோமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி சென்றப்பட்ட பிரிவுகளை பற்றி நாம் இந்த நேரத்துல முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் மார்க்க கல்வியில குறைச்சலா இருந்தா இந்த மாதிரி மடையர்களிடத்துல சென்று அவங்களோட மூலச்செலவு செய்யப்பட்டு அவங்களுடைய கொள்கை ஈர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை வரணும். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் மார்க்க கல்வியை பரிபூர்வமாக கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த சகோதரர்களை நாங்க சந்திச்சு அவங்களுக்கு எங்களுடைய அல்வைஸ் பப்ளிகேஷன்ல இருந்து ஃப்ரீயா தமிழ் தர்ஜுமாவை நாங்க பேக் பண்ணி சென்ட் பண்ணோம். அந்த வீடியோவை இங்க பாருங்க. அவருடைய பேர் நம்ம அல்வைஸ் பப்ளிகேஷன்ல இருந்து ஃப்ரீயா தமிழ் தர்ஜுமாவை நம்ம சென்ட் பண்ணிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2026 நீங்களும் இஸ்லாமிய புத்தகத்தை அதிகமா வாங்கி படிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இஸ்லாமிய புத்தகங்கள் வேணும்னா அல்வைஸ் பப்ளிகேஷனை கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.